அலைபேசியில காணொலியை தொகுத்துட்டே ஆரோக்கியமான பானத்தை குடிச்சிட்டு இன்னைக்கான பயிற்சிக்கு ஆயுதத்தை எடுத்து ஆயத்தமாயிட்டேன். உன் கால் தரையில படல, முதல்ல நின்னாச்சு. இன்னைக்கு தேவையான ஆயத்த பயிற்சியை முடிச்சுட்டு தோள்களுக்கு பயிற்சி பண்ணலான்னா அதை நேத்து தான் பண்ணேன். இன்னும் வலி கம்மியாகல. சரி, கால்களை கலங்க வைக்கலான்னா ஏசியல் டேரான இடது கால் அழுகிற சத்தம் எனக்கே கேக்குது. ஐயோ, இன்னைக்கு ஏதோ ஒரு பயிற்சி பண்ணியே ஆகணும்னு நினைக்கும் போதுதான் இருக்கவே இருக்கு நம்ம தேல்பத் ரேசிங் கோர். உடலோட மையப்பகுதியான இந்த கோரை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க தேவையான நீட்சியை பண்ணிட்டு ஏட்டை எடுத்து என்னென்ன பண்ணணும்னு ஒரு வரையறையை உருவாக்கி அதன்படி அனைத்தையும் கச்சிதமா பண்ணணும். அந்த வகையில முதல் பயிற்சியே இந்த ஹேங்கிங் நீ ரைசஸ் தான். அதை முடிச்சுட்டு லெக் ரைசஸ். இது ரெண்டுமே 10 counts of 3 sets பண்ணிட்டு கடிகாரத்துல நொடிகளின் ஓட்டத்தை கவனிச்சு சுமார் 20 நொடி எல்சிட் ஹோல்ட். எப்பா, இதெல்லாம் பண்ணிட்டு இந்த கிரன்ச்சஸ் பண்றதுக்குள்ள சேகர் செத்துட்டான். செத்தவன் திரும்ப உயிரோட வந்து மிக சிரமப்பட்டு 3 டோஸ்ட் பார 3 செட்டா பண்ணிட்டு கையோட 30 நொடி பிளாங்க் பண்ண வந்தாச்சு. பயிற்சி திட்டத்துல ஒரு சிறு திருத்தம். தோள்பட்டை வலி காரணமா என்னால இடது பக்கம் சைட் பிளாங்க் பண்ண முடியல. எனவே அந்த பயிற்சி ஏட்டிலிருந்து நீக்கப்பட்டது. அடுத்த கட்டமா சைட் நீ ரைசஸ்ல 10 counts of 3 sets பண்ணிட்டு கொஞ்சம் காத்து வாங்க வெளியே போனவன் அதான் சாக்குன்னு ஒரு டிக்ளைன் புஷ்அப் பண்ணிட்டு கடைசியா பண்றதுனால இது எந்த வகையிலையும் குறைவான பயிற்சி இல்ல. ஹாலோ பாடி ஹோல்ட். அதுல 20 நொடி தாக்கு பிடிச்சு அதை 3 செட்டா பண்ணிட்டு தரையோட தரையா விழுந்து கை கால் ரெண்டையும் அந்தரத்துல நீட்டி ஆக்ரோஷமா இந்த சூப்பர்மேன் ஹோல்ட் பண்ணதோட இன்னைக்கான பயிற்சி முடிஞ்சது நல்லபடியா. திட்டமிடப்பட்ட பயிற்சியில கிட்டத்தட்ட 80% சரியா பண்ணிட்டேன். அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். சமையலறைக்கு வந்து குளிர்ச்சியான பானை தண்ணியை மொண்டு சிறிதளவு உப்பு மற்றும் சர்க்கரையை கலந்து குடிச்சிட்டு தாகத்தோட சேர்த்து களைப்பையும் போக்கிட்டு தயாராகி வேலைக்கு போயிட்டு நள்ளிரவு 12 மணி அளவுல பாலம் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு.